செல்வி, பலருக்கும் தெரியாத ஒரு தகவலை தெரியப்படுத்த இந்த குறும்படம். செல்வி, சொல்லுங்க. ரொம்ப நாள் ஒரு லேப்டாப் கேட்டிருந்தல நீனு. ஆமாங்க. டெல்லியில் ஒரு ஆஃபர் போட்டிருக்கான். என்ன வேலைங்க? 50,000 ரூபா வாங்கலாமா? வாங்கலாங்க. ஓகே. ஹலோ சார், நீங்கள் சொன்ன அட்ரஸ் வந்தாச்சு சார். உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று வரும். 5655. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ, முத்து, சொல்லு கந்தா. நான் புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன். அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு ஆப்ரேட்டிங்கு. எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீ என் வீட்டுக்கு வர முடியுமா? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீ கொஞ்சம் வந்துட முடியுமா? சரி, நான் வரேன். இதோ ஒரு 10 நிமிஷத்தில் வரேன். சரி. சார், இந்த பக்கம் யாராவது லேப்டாப் பாக்ஸோடு போனதை பார்த்தீங்களா? ஒரு அரை மணி நேரமாக இங்கே தான் சார் நிற்கிறேன். யாரும் போன மாதிரி ஒன்றும் தெரியலையே. புது லேப்டாப் சார், இன்றைக்கி தான் வாங்கினேன் சார். வண்டியில் வச்சுருந்தேன், யாராவது தூக்கின்னு போயிட்டாங்க சார். எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கீங்க? இப்போ தான் 1 மணி நேரமாக காணோம் சார். லேப்டாப்பு எங்கே, கடையில் வாங்கினீங்களா இல்லை ஆன்லைனில் வாங்கினீங்களா? இல்லை சார், ஆன்லைனில் வாங்கினேன் சார். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் சார். கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கினீங்களா இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கினீங்களா? என்ன சார், நான் ஏதோ தொலைஞ்சிச்சின்னு பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதோ கிண்டலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு காரணம் இருக்குது, சொல்லுங்கள். ஆன்லைனில் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினேன் சார். அப்போ கவலையே படாதீங்க, உங்கள் லேப்டாப்புக்கான பணம் கிடச்சிரும். என்ன சொல்கிறீங்க சார்? எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். சொல்கிறேன் சார். ஏடிஎம் கார்டு, அதாவது டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பொருளை வாங்கி அந்த பொருளை தொலைச்சிருக்கிறதால ஏடிஎம் கார்டுக்குன்னு இயற்கையாகவே இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அதனால் அந்த தொலைஞ்சு போன பொருளுக்கு உண்டான தொகையை நாம் ரிட்டனும் வாங்கலாம். இந்த இன்சூரன்ஸ் கவரேஜோட பேர் டெபிட் கார்டு பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர். ஏறக்குறைய பல பேங்க்கில் இந்த கவரேஜை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் வெப்சைட்டை ஓப்பன் செஞ்சு ஒரு டெமோவாக காண்பிக்கிறேன். இந்த ஸ்டேட் பேங்க்கில் கொடுக்குற தொகையை தான் எல்லா பேங்க்லேயுமே கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஒவ்வொரு பேங்க்லேயும்
நம்ம யூஸ் பண்ணுற டெபிட் கார்டுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு மாதிரியான தொகையை கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது தொடர்பாக சந்தேகம் இருந்துச்சுன்னா பேங்க்கில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பேங்க் வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இது போல் விஷயம் இருக்கிறதே பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியறதில்ல அப்படின்னு தான் சொல்லணும். நானே இந்த வீடியோவை தயார் செய்ய எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் உட்பட குறிப்பிட்ட சில பேங்க்கில் போய் விசாரித்தேன். அவங்களில் ஒரு சிலரை தவிர பல பேர் அப்படின்னா என்னன்னு என்னையே திரும்ப கேட்குறாங்க. சரி, வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். sbi.co.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். கார்ட்ஸ் ஆப்ஷனில் இன்சூரன்ஸ் கவர் அவைலபிள் கிளிக் செய்கிறேன். ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறவங்க விபத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினருக்கு எவ்வளவு விபத்து காப்பீட்டு தொகை கிடைக்குன்றதுக்கான வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர். அதாவது நாம் ஒரு பொருளை விற்பனை செய்கிற கடையிலிருந்தோ வணிக நிறுவனங்களிலிருந்தோ ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறதுக்கு பதிலாக ஏடிஎம் கார்டை, அதாவது டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பொருளை வாங்கி அந்த பொருள் வாங்கின நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே பொருளை எடுத்து வர்ற வழியில் வாகனத்திலிருந்து திருடு போனாலோ, வீடு புகுந்து அந்த பொருளை திருடி சென்றாலோ, வீட்டின் பூட்டை உடைத்து ஜன்னலை உடைத்து வீட்டை உடைத்து அந்த பொருளை திருடி சென்றாலோ கவலையே படாதீங்க, வாங்கின பொருளுக்கு உண்டான தொகையை திரும்ப வாங்கலாம். அது எப்படி? நாம் யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அதனால் பொருளை மேலே சொன்ன காரணத்தால் இழந்துட்டோம்னா பொருளுக்கு உண்டான இன்சூரன்ஸ் தொகையை நாம் வாங்கலாம். இதில் எந்தெந்த பொருளுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாதுன்னா, உணவுப் பொருட்கள், சீக்கிரமாகவே அழுகி போகக்கூடிய கெட்டு போகக்கூடிய பொருட்கள், நகைகள், விலை உயர்ந்த கற்கள். இந்த பொருட்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடையாது. இந்த பொருளை வாங்கி தொலைச்சாலோ திருடு போனாலோ எந்த தொகையும் வாங்க முடியாது. எந்தெந்த டெபிட் கார்டுக்கு எவ்வளவு தொகை இன்சூரன்ஸ் கவரேஜாக கிடைக்குதுன்றதை பார்ப்போம். எஸ்பிஐ கோல்டு மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கு 5000 ரூபாயும், எஸ்பிஐ பிளாட்டினம் மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கு 50000 ரூபாயும், எஸ்பிஐ பிரைட் பிஸ்னஸ் டெபிட் மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கு 5000 ரூபாயும், எஸ்பிஐ பிரீமியம் பிஸ்னஸ் டெபிட் மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கு 50000 ரூபாயும், எஸ்பிஐ விசா சிக்னேச்சர் டெபிட் கார்டுக்கு 1,00,000 ரூபாயும், சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட், அதாவது சம்பள கணக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லா மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கு 2,00,000 ரூபாய் வரைக்கும் பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர் கொடுக்குறாங்க. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, உங்களோட தொலைஞ்சு போன திருடு போன பொருளுக்கு உண்டான தொகை 2,00,000 ரூபாய் வரைக்கும் திரும்ப வாங்கலாம். இதில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் உங்களோட சம்பளத்தை கையில் வாங்காமல் பேங்க்கில் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு சேலரி அக்கௌண்ட்டானு செக் பண்ணிக்கோங்க. பல பேர் தன்னோட சம்பளத்தை பேங்க்கில் வாங்குறாங்க, ஆனால் அவங்க அக்கௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக தான் பல பேங்க்கில் பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. இதை இந்த நேரத்தில் நான் ஏன் சொல்கிறேன்னா, சேலரி அக்கௌண்ட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோடய நண்பர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டுட்டார். அவர் தன்னோட சம்பளத்தை பேங்க்கில் தான் வாங்கிட்டு இருந்தார். சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டால் சேலரி அக்கௌண்ட் இன்சூரன்ஸ் தொகையை பேங்க்கில் கேட்டு வாங்கலாம். நண்பருக்காக இந்த தொகையை பேங்க்கில் போய் கேட்டதுக்கு அதுக்கு மேனேஜரு, நீங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இன்றைக்கி வரைக்கும் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்பிட்டார். அதனால் அந்த தொகை கிடைக்காமலே போயிடுச்சு. இருந்தாலும் அந்த சேலரி அக்கௌண்ட் இன்சூரன்ஸ் தொகையை கேட்டு அந்த குடும்பம் பேங்க் மேலே கேஸு போட்டிருக்காங்க. சரி, சேலரி அக்கௌண்ட் தொடர்பான வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர். ஒரு அக்கௌண்ட்டுக்கு நிறைய கார்டுகள் வழங்கப்பட்டாலும் மேலே உள்ள அட்டை ஒரு கணக்குக்கு ஒரு கார்டுக்கு மட்டுமே கொடுக்கப்படணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ ஃபார் கிளைம்ஸ் ரிலேட்டட் டு பீரியடில் மாஸ்டர் கார்டு விசா கார்டின் பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவரின் கிளைம் ப்ரொசீஜர் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் செய்கிறேன். இப்போ இந்த இன்சூரன்ஸ் தொகையை கொடுக்கறது யாருன்னு பார்த்தா பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர் கிளைமை ப்ராசஸ் செய்வதற்கான ஃபார்ம் பி என்னென்ன ஏடிஎம் கார்டுனா எஸ்பிஐ கோல்டு, ப்ரைட், பிளாட்டினம், ப்ரீமியம், சிக்னேச்சர் டெபிட் கார்டு, விசா மாஸ்டர் கார்டு. சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ஹோல்டரின் டெபிட் கார்டில் ஆல் மாஸ்டர் கார்டு, விசா வேரியன்ட்.
கிளைம் தொடர்பாக ஒவ்வொரு முறையும் இன்சூரன்ஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளும்போது பாலிசி நம்பரை குறிப்பிட வேண்டும். உரிமை கோருபவர் இந்த கார்டின் உரிமையாளர். திருடு போனது தொடர்பாக காப்பீடு செய்தவர் உடனடியாக போலீசில் புகார் பதிவு செய்திருக்க வேண்டும் அல்லது எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்க வேண்டும். பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர் தொடர்பான இன்டிமேஷனை பொருள் தொலைஞ்ச அல்லது திருடு போன நாள்லேருந்து 7 நாளுக்குள்ள இந்த அட்ரஸுக்கு நேரிலேயோ அல்லது டிஜிட்டல் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு, கொரியர் மூலமாகவோ இன்டிமேஷனை பதிவு செய்ய வேண்டும். கீழே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கூடுதலாக இன்டிமேஷனை பதிவு செய்து கொள்ளலாம். மேற்கொண்டு கூடுதலாக பஜாஜ் அலியன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உரிமை கோரலை பதிவு செய்ய வேணும்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, இந்த லிங்கை காப்பி செஞ்சு ப்ரௌசரில் பேஸ்ட் செஞ்சு சர்ச் பண்ணுறேன். கிளைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாலிசி நம்பர் கேட்குறாங்க. பாலிசி நம்பர் எதுனா இந்த பிடிஎஃப்பில் மேலே கொடுத்துருக்காங்களே, இதான் பாலிசி நம்பர். பாலிசி நம்பரை டைப் செய்கிறேன். ப்ரொசீட் கொடுக்குறேன். காப்பீடு செய்யப்பட்டவரின் மொபைல் நம்பர். என்னோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன். காப்பீடு செய்யப்பட்டவரின் இமெயில் ஐடியை டைப் பண்ணுறேன். ப்ரொசீட் கொடுக்குறேன். பொருளை இழந்த தேதி டைப் பண்ணுறேன். நேரம். எப்படி பொருளை இழந்தீங்க விளக்கம் கேட்குறாங்க. என்னோடய பொருளை எப்படி திருட்டு போச்சோ அதை இங்கே டைப் பண்ணுறேன். எந்த ஏரியா, எந்த முகவரியில் பொருளை தொலைச்சிங்க அப்படின்னு டைப் பண்ணுறேன். லேண்ட்மார்க் டைப் பண்ணுறேன். இழந்த பொருளுடைய மதிப்பை டைப் பண்ணுறேன். பின்கோடு, எந்த மாநிலம், சிட்டி, எந்த ஏரியா டைப் பண்ணுறேன். ப்ரொசீட் கொடுக்குறேன். கிளைம் டீட்டெயில்ஸில் என்னோடய பேர், மொபைல் நம்பரு, இமெயில் ஐடியை டைப் பண்ணுறேன். இழந்தவருடைய டீட்டெயில்ஸும் கிளைம் செய்பவருடைய டீட்டெயில்ஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா சேம் அஸ் இன்சூர் டீட்டெயில்ஸை கிளிக் செய்யலாம். இந்த பாக்ஸை டிக் செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இன்டிமேஷன் பதிவாயிடும். இன்டிமேஷன் நம்பரை கொடுப்பாங்க, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். மேற்கொண்டு இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அவங்கள தொடர்பு கொள்ளலாம். ஏடிஎம் கார்டுதாரரின் நம்பகத்தன்மை, அவரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஏடிஎம் கார்டு நம்பரு, இதை கன்ஃபார்ம் செஞ்சுட்டு கார்டுதாரரின் கணக்கை பராமரிக்கும் வங்கியிலிருந்து ஒரு சான்றிதழையும் அத்தோட பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர் கிளைம் தொடர்பான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவருடைய அப்ளிகேஷன் ஃபார்மு கிளைம் இன்டிமேஷன் கொடுத்த நாளையும் சேர்த்து 30 நாளுக்குள்ள, அதாவது கிளைம் இன்டிமேஷன் 7 நாள் ப்ளஸ் 23 நாள், டோட்டலாக 30 நாள். கிளைம் தொகை செட்டில்மெண்ட்டாக வங்கி கணக்கு விவரங்களை கொடுக்கணும். தகவல் தொடர்புடைய எல்லா கடித போக்குவரத்தையும் பஜாஜ் அலியன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மட்டுமே அனுப்ப வேண்டும். உங்களோட தாய்மொழியில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பியிருந்தீங்கன்னா அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிளைம் தொகை கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படுவதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர் கிளைம் இன்டிமேஷன் ஃபார்ம். இது பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவருடைய கிளைம் ஃபார்மு பார்த்துக்கோங்க. இந்த பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கிளைம் தொகையை வாங்கிறதுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் எஃப்ஐஆர் காப்பி, பொருளை வாங்கியதற்கான சான்று, பணத்தை செலுத்தியதற்கான பில் மற்றும் டெபிட் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்தியதற்கான வங்கியின் ரசீது, முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட திருட்டு உரிமை கோரல் படிவம், திருட்டு காரணமாக ஏற்பட்ட இழப்பின் அறிக்கை, வங்கியின் பதிவுகளிலிருந்து ஏடிஎம் கார்டு நம்பர், ஏடிஎம் அட்டை வழங்கப்பட்ட தேதி, பண பரிவர்த்தனை தொடர்பான கன்ஃபர்மேஷன் லெட்டர், கிளைம் ஃபார்மு அண்டு உடனடியாக கிளைம் இன்டிமேஷனை 7 நாளுக்குள்ளே பதிவு செஞ்சுருக்கணும். அழிந்து போகக்கூடிய பொருளை தவிர்த்து வாங்கிய பொருளுக்கு வாங்கிய தேதியிலிருந்து 90 நாட்கள் வரை மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும். பாலிசி காலத்துக்குள்ளே காப்பீடு செய்யப்பட்ட தொகைக்கு மட்டுமே இந்த பாலிசி பொறுப்பு. பொருளை வாங்கியதற்கான பில்லு, டெபிட் கார்டின் அட்டஸ்டட் காப்பி, சீரியல் நம்பர் 3லேருந்து 9 வரைக்கும் உள்ள டாக்குமெண்ட்ஸில் கெசடட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தின் ஹெட் மாஸ்டரு, பிரின்சிபல். பேங்க் லெட்டர் ஹெட்டில் வங்கியிலிருந்து வாங்க வேண்டிய லெட்டர் ஃபார்மேட்டு இதுதான். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் கிளைம் அமௌண்ட்டை எலக்ட்ரானிக் முறையில் அவங்க தரதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. மேற்கொண்டு இந்த பிடிஎஃப்பில் அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸு அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க.
இதுபோல் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை தொலைச்சிட்டாலோ அல்லது திருடு போனாலோ அந்த பொருளுக்கு உண்டான தொகையை எப்படி ரிட்டர்ன் வாங்குறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எது போல் வீடியோவை மேற்கொண்டு பதிவு செய்யலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.